ஹாய் காய்ஸ், நான் தான் ஜேஜே கேமர் பேசுகிறேன். ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் கோட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழே 4 கமெண்ட் இருந்தது. 4 கமெண்ட்டும் தர்ஷன்ன்ற ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. வாங்க அதை படிக்கலாம். ப்ரோ 6 7 3 4 5ல் ட்ரெஸ்ஸு போடு. ஓகே, போட்டுடலாம் ப்ரோ. ப்ரோ 1 2 3 4 5 6 போடு. ஜேஜே கேமர் மாதிரி இருப்பேன் ப்ரோ. 3 5 6 7 8 போடு ப்ரோ. ப்ரோ பிஆரில் 10 கீழே அடி ப்ரோ ப்ளீஸ். இந்த மாதிரி ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க கைஸ். அதே மாதிரி பிஆரில் வந்து நம்ம 10 கில் அடிக்கணும்னா நான் இப்போதைக்கு பிஆர் போட மாட்டேன். நான் லைவ் வந்து இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் அடித்தா நான் லைவ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது லைவ் போட. அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் லைவ் போட முடியும். அதுக்கு லைவ் போட்டதுக்கப்புறம் இன்னொரு 10 கில் அடிக்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி உங்கள் யாருக்காவது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வீடியோ போடணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஐடியும் போட்டு காட்டினாலும் உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போட்டு காட்டிடலாம். அண்ட் மறக்காமல் வந்து நீங்கள் ஒன்றே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கில்டு வச்சுருக்கேன். அந்த கில்டில் நீங்கள் ஜாயின் ஆகணுன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி பிளேயர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்க பிளேயரை வந்து என்னோடய டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள் எல்லோரையும் கூப்பிட்றேன். மேஜராக நான் எல்லாரையுமே தான் கூப்பிடுவேன். ஐ திங்க் ஸோ. பட் கில்டில் இடம் இருக்கிறதெல்லாம் பொறுத்து நாங்கள் ஒழுங்காக தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் எல்லா டீம்லேயுமே என்னால் வர முடியாது. ஏதாவது 1-2 டீமில் தான் என்னால் வர முடியும். நான் வரலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்படி யாரும் வரலனா கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. அண்டு முக்கியமாக நீங்கள் எல்லா கில்டு வாரம் ஆன்லைனில் இருக்கணும். மினிமம் 1 மேட்சாவது நீங்கள் விளாடணும். அப்படி இல்லைனா சாரி கைஸ், நான் உங்கள் கில்டை விட்டு தூக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த கில்டு வந்து நான் ஒரு பர்பஸ்க்காக இல்லை. நம்ம தமிழ் பிளேயர்ஸும் நம்மளும் ஒரு பிக் பிளேயர் அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். அந்த காரணத்துக்காக தான் இந்த கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் மறக்காமல் வந்து உங்கள் யூஐடி நீங்கள் என்ன மாதிரி பிளேயர்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. மேஜராக ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தால் உங்களை என் டீமில் நான் கூப்பிட்டுப்பேன். அதுக்குன்னு ஸ்னைப்பர் பிளேயரும் சும்மா சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நான் டெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்னைப்பர் இருக்கான், அவன் கூட ஆட வைப்பேன். அவன் கூட ஜெயிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் எல்லா கில்டு வார்க்கும் என் டீமுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் மறக்காமல் திருப்பி சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஏதாவது கிவ்அவே எல்லாம் தர முடியும்னா அதெல்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். தர்ஷன் ப்ரோ, உனக்காக கிட்டத்தட்ட போட்டுக்கிட்டு முடிச்சுக்கிற நிலமையில வந்துட்டேன் ப்ரோ. மறக்காமல் பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கூட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் யாருக்காவது போடணுன்னாலும் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் போடுவேன். இருங்க, சரி ஓகே காய்ஸ். நம்ம இப்போ ரொம்ப வந்து கில்டு அந்த வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம தர்ஷன் ப்ரோ கமெண்ட் பண்ணதை பற்றி பேசலாம். வாங்க. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, வந்துடுச்சு. எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணு ப்ரோ. உனக்காக தான் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அவனுக்காக இல்லை, உங்கள் எல்லாருக்காகவுமே. சாரி, அவன் இல்லை, அவர். சாரி ப்ரோ அண்ட் பாய்.